இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இயேசு மிக ஆழமாக மக்களுக்கு ஒருவேளை சரியாக புரியாமல் கூட இருக்கலாம், மிக ஆழமாக தானும் தந்தையும் ஒன்றே, தந்தையினுடைய விருப்பத்தின்படியே இயேசு செயலாற்றுகிறார், இயேசுவை பார்க்கிறவர்கள் தந்தையை பார்க்கிறார்கள் என்பதை போல மிக ஆணித்தரமாக இயேசு ஆண்டவர் பேசுகிறார். இதிலே தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரத்தை முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம முழுசாலாம் புரிஞ்சிக்க முடியாது. ஓரளவு புரிந்து கொள்ளலாம். ஓரளவு புரிந்து கொண்டு நாம் இயேசுவில் நம்பிக்கையுடன் வாழ்வதற்கு இது தேவையாக இருக்கும். இயேசு தான் செய்யும் செயல்கள் அனைத்தையும் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். தம்மிடம் உள்ள அதிகாரம் அனைத்தும் தந்தையிடமிருந்தே வருகின்றன. தமக்கு தந்தை மதிப்பு அளிக்கிறார். ஆகவே இந்த தந்தை அளிக்கின்ற மதிப்பை இயேசு ஆண்டவர் வழியாக நாம் அனுபவிக்கும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதனால் இறந்தோர் இறந்த நிலையிலிருந்து உயிர் பெற்று எழுவார். இறந்த நிலையிலிருந்து உயிர் பெற்று எழுவார். அப்ப இயேசு என்ற நாமத்தில் தந்தை கடவுளுடைய வல்லமை எவ்வளவு ஆழமாக சம அளவு நிறைந்துள்ளது. இயேசு உயிர் கொடுக்கிறார் அவருடைய வார்த்தைகள் வழியாக, அந்த வார்த்தைகளை மக்கள் நம்புவதின் வழியாக. பல சமயங்களிலே நாம் இறந்து கொண்டு இருக்கிறோம். ஏழ்மையினால, கடன் தொல்லையினால, வறுமையினால, உடல் சுகவீனத்தினால நாம் இறந்து கொண்டே இருக்கிறோம், நம்பிக்கை இழந்து போகிறோம். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? அவருடைய ஆவியின் ஆற்றலை கொண்டு நமக்கு வாழ்வு தருகிறார். இறந்தோர்கள் அல்ல, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உயிர் பெற்றுள்ளவர்கள். அன்பானவர்களே, புரிந்ததோ புரியவில்லையோ, ஒன்று உண்மை, இயேசு ஆண்டவர் தந்தையிடமிருந்து வருகிறார். இயேசு ஆண்டவருடைய பவர் தந்தையிடமிருந்து புறப்பட்டு வருகிறது. இயேசு முழுமையாக தந்தையினிடமிருந்து புறப்பட்டு வருவதனால் அவர் எந்த செயலையும் செய்து முடிக்கலாம். அவரால் எல்லாம் முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவாதம் செய்வதனால் நாம் சில வேளைகளிலே புரிந்து கொள்ள முடியாது, விசுவசிப்பதனால் புரிந்து கொள்ள முடியும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசத்தை தந்தரல். விவாத பொருள் போல தோன்றினாலும் கூட அதை குறித்து நாங்கள் விசுவசித்து எங்களுக்குள்ளாக இருக்கிற வேற்று கருத்துக்களை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் அழித்துவிட்டு ஒருமனப்பட்டு வாழ எங்களுக்கு அருள்தார். எவ்வாறு தந்தையிடமிருந்து இயேசு ஆண்டவர் வல்லமையை பெற்றுக்கொண்டு செயல்பட்டாரோ அதே போல நாங்களும் இயேசுவிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாய் செயல்பட அருள் கூறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.